Hello everyone, welcome back to Stars Classroom. In the video, B.Ed first year second semester subject ஆன Child Rights and Protection subjectல இருந்து Unit 3ல உள்ள 2 acts பத்தி பார்க்க போறோம். First வந்து The Prohibition of Child Marriage Act 2006 குழந்தைகள் திருமண தடை சட்டம் 2006 and the second one வந்து Child Labor Prohibition and Regulation Act 1986 குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் 1986 இது ரெண்டையும் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து த ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் 2006 குழந்தைகள் திருமண தடை சட்டம் 2006 இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அண்ட் இதில் வந்து என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்தளவில் சைல்ட் மேரேஜ் அப்படின்றது வந்து இயர்லி டேஸில் ரொம்பவே நடந்துட்டு இருக்கு. குழந்தைங்களோட விருப்பம் இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கூட மேரேஜ் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்காங்க. இதை தடுக்கிறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் சைல்ட் மேரேஜ் ரெஸ்ட்ரெயின்ட் ஆக்ட் அப்படின்ற ஆக்ட் வந்து 1929 வந்து கொண்டு வராங்க. இதை வந்து சர்தா ஆக்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த ஆக்ட் படி பார்த்தா 14 வயசுக்கு கீழே இருக்கிற கேர்ள் சைல்டுக்கும் 18 வயசுக்கு குறைவா இருக்கிற பாய் சைல்டுக்கும் மேரேஜ் பண்ணா அது வந்து சைல்ட் மேரேஜ், அது வந்து கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அண்ட் 2006ல இதே சட்டத்தை தான் இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணி மறுபடியும் எனாக்ட் பண்றாங்க 2006ல. 2006ல கொண்டு வந்த இந்த சட்டத்தில் வந்து கேர்ள்ஸுக்கு சரியான மேரேஜ் ஏஜ் வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க பெண் குழந்தைங்களுக்கு மேரேஜ் பண்ணால் அது சைல்ட் மேரேஜ்னும், பாய்ஸுக்கு வந்து சரியான மேரேஜ் ஏஜ் வந்து 21 அதுக்கு கீழே இருக்கிற பாய்ஸ்க்கு மேரேஜ் பண்ணால் அது சைல்ட் மேரேஜ் அப்படின்ற ஒரு ரூலையும் கொண்டு வர்றாங்க இந்த ஆக்டில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்டில் சைல்ட் மேரேஜ் பண்ணி வைக்கிற பேரண்ட்ஸுக்கோ இல்லை அவங்க அந்த குழந்தையோட கார்டியனுக்கோ வந்து சிவியரான பனிஷ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய பெனால்டிஸ் அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இதுக்குள்ள இன்க்ளூட் பண்றாங்க. இந்த ஆக்டோட கீ ஃபீச்சர்ஸ் முக்கிய குறிக்கோள்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் அண்ட் பனிஷ்மெண்ட். இது படி 18 வயசுக்கு கீழே உள்ள கேர்ள் சைல்டுக்கும் 21 இயர்ஸ்க்கு கீழே உள்ள பாய் சைல்டுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சா அது வந்து சைல்ட் மேரேஜ். அண்ட் இதை பண்ணுறது வந்து இல்லீகல், சைல்ட் மேரேஜ் பண்ணுறது வந்து இல்லீகல் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த சைல்ட் மேரேஜ் பண்ணிக்கிறவங்களையோ இல்லை வந்து சைல்ட் மேரேஜ் பண்ணிக்க ப்ரமோட் பண்ணுற அவங்களோட பேரண்ட்ஸ் இல்லை கார்டியன் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இம்ப்ரிஸ்மெண்ட் ஜெயிலில் போடுறது மட்டும் இல்லாமல் ஹெவியான பெனால்ட்டியும் உண்டு அப்படின்றத வந்து இந்த ரூல் வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அஃபென்சஸ் அண்ட் காக்னிசன்ஸ். சைல்ட் மேரேஜ் பண்றது தப்பு. ஸோ இந்த மாதிரி மேரேஜ் ஆக்டிவிட்டியில குழந்தைங்களை இன்வால்வ் பண்ணாலோ இல்லை வந்து குழந்தைங்களோட அந்த சைல்ட் மேரேஜை ப்ரமோட் பண்ணாலோ அவங்களுக்கு வந்து ஹெவியான பனிஷ்மெண்ட் உண்டு. அவங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து கோர்ட்ல வந்து ரூல்ஸ் இருக்கு அப்படின்றதையுமே வந்து இதுல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சைல்ட் மேரேஜ் ப்ராகிபிஷன் ஆஃபீஸர்ஸ், அதாவது வந்து ஒரு இடத்துல இப்போ சைல்ட் மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சா அதை பத்தி போயிட்டு தடுத்து நிறுத்துறதுக்கும் அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கும் அதுக்கு அகெயின்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் இவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து ஒரு இடத்துல சைல்ட் மேரேஜ் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டுனா அந்த மேரேஜ் நடக்கும்போது கூட இவங்க போய் ஸ்டாப் பண்றதுக்கு இவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கு. இந்த ஆபீசர்ஸ் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து வேற பொசிஷன்ல இருக்கிறவங்க இருப்பாங்க. தமிழ்நாட்டுல பொறுத்தளவுல வந்து இந்த சைல்ட் மேரேஜ் ப்ராகிபிஷன் ஆபீசர்ஸா வந்து டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆபீசர்ஸ் தான் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன் அண்ட் சப்போர்ட். இப்போ வந்து ஒரு சைல்ட் மேரேஜ் சப்போஸ் நடந்து அதனால வந்து ஒரு குழந்தை அஃபெக்ட் ஆயிட்டுனா அந்த குழந்தைக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் கொடுத்து அந்த குழந்தைக்கு வேண்டிய கவுன்சிலிங்லாம் கொடுத்து அந்த குழந்தையோட லைஃபுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த சைல்ட் மேரேஜ் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து அதிகாரம் இருக்கு. அவங்க வந்து அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாமே வந்து பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து சைல்ட் மேரேஜ் ப்ராகிபிஷன் ஃபண்ட், அதாவது வந்து இந்த சைல்ட் மேரேஜ்னால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு அவங்களோட வெல்ஃபேர்காண்டியும் ரீஹாபிலிட்டேஷன்காண்டியும் அந்த குழந்தைகளுக்குன்னு தனியா ஃபண்ட் ஒதுக்கி அவங்கள வந்து பாதுகாத்துட்டு வர்றாங்க. ஃபைனலா வந்து அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன். கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் என்ஜிஓஸ் என்ன பண்ணுறாங்க, சைல்ட் மேரேஜ் பண்ணுறது வந்து தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து மக்கள்கிட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி நிறைய ப்ரோக்ராம்ஸ் அண்ட் கேம்பெயின்ஸ்லாம் நடத்தி சைல்ட் மேரேஜை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அவங்களால ஆன முயற்சி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சைல்ட் மேரேஜ் ப்ராகிபிஷன் ஆக்ட் வந்து எந்த ஒரு குழந்தையுமே வந்து இந்த சைல்ட் மேரேஜ்னால அவங்களோட பியூட்டிஃபுல்லான சைல்டுஹுட்டை இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டியும் சைல்ட் மேரேஜ்னால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டியும் தான் வந்து இந்த ஆக்டை வந்து கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம பார்க்க போகிற ஆக்ட் வந்து சைல்ட் லேபர் ப்ராகிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986 குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் 1986. இதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம்.
இந்த குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் 1986ல கொண்டு வந்தப்ப, அதுல வந்து மெயினா என்ன கன்சர்ன் பண்ணியிருக்காங்கன்னா, குழந்தைங்கள வந்து ரொம்ப கடினமான வேலைகள்ல, இல்ல ஆபத்து நிறைஞ்ச வேலைகள்ல வந்து ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்றத தான் வந்து மெயின் பாயிண்ட்டா வச்சு இந்த லாவ வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் இத வந்து 2016ல வந்து மறுபடியும் திருத்தி அமைத்து, மறுபடியும் வந்து அந்த லால வந்து நெறைய இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி கொண்டு வராங்க. இந்த ஆக்டோட கீ ஃபீச்சர்ஸ் முக்கிய குறிக்கோள்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்ட் லேபர். இந்த ரூல் படி வந்து 14 வயசுக்கு கீழே உள்ள எந்த குழந்தையுமே வந்து என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி, அதாவது சினிமா, மூவி அண்ட் அந்த மாதிரி இதில் ஆக்ட் பண்ணுறது அண்ட் ஃபேமிலி பேஸ்டு ஒர்க், சின்ன சின்ன வேலைகள்லாம் வீட்டில் செய்கிறது, இது தவிர வேற எந்த ஆக்குபேஷன்லையுமே வந்து அவங்க ஒர்க் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணால் அவங்க வந்து குழந்தை தொழிலாளர்களாக கன்சிடர் பண்ணப்படுவாங்க அண்ட் வந்து அவங்களுக்கு வேலை கொடுத்தவங்க மேலே ஆக்ஷனும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து ரெகுலேஷன் ஆஃப் அடலசென்ட் லேபர். இதில் வந்து அடலசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14 to 18 இயர்ஸ் உள்ள குழந்தைங்கள யங்ஸ்டர்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒர்க் பண்ணலாம், பட் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற இடத்தோட கண்டிஷன் வந்து நல்லா இருக்கணும், அங்கே வந்து இவங்களுக்கு ஒரு சேஃபான சிச்சுவேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வர மாதிரி எந்த ஒரு ஒர்க்கையுமே பண்ணக்கூடாது, இவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணுற ஒர்க் வந்து இவங்களோட முன்னேற்றத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதையும் என்ஷூர் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி 14 to 18 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹசார்டஸ் ஆக்குபேஷன் அண்ட் ப்ராசஸ், அதாவது வந்து ரொம்ப கடினமாக ஆபத்து நிறைந்த வேலைகளை வந்து குழந்தைங்க வந்து கண்டிப்பாக பண்ணவே கூடாது அப்படின்றத வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மைன், சுரங்கம், அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிஸ், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ், இந்த மாதிரி இடம், அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களோட உடல் நலத்துக்கு ஆபத்து வர மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அவங்களுக்கு வேலையே கொடுக்கக்கூடாது, அவங்க வேலை பார்க்கக்கூடாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரூலில் வந்து ரைட் டு எஜுகேஷன், இதில் வந்து ஒரு 6 to 14 இயர்ஸ் வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷன் அப்படின்றது ஒரு மஸ்ட், அவங்க வந்து கண்டிப்பாக படிக்கணும். ஸோ வந்து இந்த குழந்தைங்க ஒர்க் போனால் எப்படி படிப்பாங்க? ஸோ அந்த 6 to 14 இயர்ஸ் உள்ள குழந்தைங்க வந்து கண்டிப்பாக எஜுகேஷன் ஃபீல்டில் போய் அவங்க வந்து படிக்கணும், அது வந்து அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றத வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க. வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் பெனால்டிஸ், இதையும் மீறி சில பேர் வந்து குழந்தைங்களை வந்து வேலைக்கு வைப்பாங்க. அப்படி வைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரூல்ஸை மீறினதுக்காண்டி அவங்களுக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட் இல்லை ஃபைன், இல்லை அவங்க வந்து எந்த மாதிரி தொழிலில் அந்த குழந்தைங்களை ஈடுபடுத்துனாங்க அப்படின்றத பொறுத்து வந்து அவங்களோட பனிஷ்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் வெல்ஃபேர். தொழிலாளர்களாக இருந்து நிறைய பாதிப்புக்கு ஃபிசிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்து அந்த குழந்தைங்களுக்கு தேவையான எஜுகேஷன், வொகேஷனல் ட்ரைனிங், அதுக்கு பிறகு வந்து அவங்களோட லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தேவையான சர்வீசஸ், சப்போர்ட் எல்லாமே கொடுத்து சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்து அவங்களோட மறுவாழ்வுக்கு வந்து உதவுறதுக்கும் வந்து நிறைய ட்ரெஸ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் வச்சு இந்த குழந்தைங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லாவுமே வந்து குழந்தைங்களுக்கு அவங்க சைல்ட்ஹுட்டில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எஜுகேஷன் அண்ட் வந்து மெமரபிள் பியூட்டிஃபுல் லைஃபுக்காண்டி தான் வந்து இந்த லாவுமே வந்து இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.